Hello friends, welcome to Indian Jobs Mail. Border Security Force எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவரையும் பிஎஸ்எஃப்ல வந்த நோட்டிஃபிகேஷனில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சரிங்க, பாருங்கள். பிஎஸ்எஃப் இஸ் கண்டக்டிங் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த அசாம் ரைஃபிள்ஸ், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு துறைகளில் தான் வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான வேக்கண்ட் எல்லாமே பிஎஸ்எஃப் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது பிஎஸ்எஃப் மூலிமா இதில் இருக்கிற காலி பணியிடங்களை வந்து நிரப்புகிறாங்க. அது என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அசாம் ரைஃபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவிலிதார் கிளர்க் போஸ்ட்டுக்கும் வாரண்ட் ஆஃபீஸருக்கும் வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த துறைகளில் பிஎஸ்எஃப் தான் வந்து அந்த செலெக்ஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணி வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது பிஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎஸ்எஃப் தான் இதுக்கு இன்சார்ஜ். சரிங்களா? ஸோ ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் எடுக்கலாம். சரி ப்ரோ, ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா June 9 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி June 6 இல்லைங்களா? ஸோ June 9 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ June 7 இல்லைனா இன்றைக்கே கூட உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஹைட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து July 8 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸ்டார்டிங் வந்து June 9, லாஸ்ட் டேட் வந்து July 8 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், பெண்களை அப்ளை பண்ண ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், rect.bsf.government.in. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ June 9 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அன்றைக்கி நம்ம சேனலில் இதுக்கான அப்ளை வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி ப்ரோ, ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, ஒரு போஸ்ட்டுக்கு மேலே அதாவது ரெண்டு போஸ்ட்டுக்கும் சேர்த்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் ஏதாவது நீங்கள் எலிஜிபிளாக இருக்க ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சிஏபிஎஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணணும், இல்லை அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் வாரண்ட் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு அந்தந்த ஃபோர்ஸில் ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கேட்டகரிஸ் வேக்கண்ட் என்ன, டோட்டல் வேக்கண்ட் என்ன, எல்லாமே இதில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர் அண்டு வாரண்ட் ஆஃபீஸர், இதில் இந்த போஸ்ட்டுக்கு சிஆர்பிஎஃப்பில் ஆண்கள் பெண்களுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதை கேட்டகிரி வைஸ் வந்து பிரிச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, எஸ்எஸ்பி சசஸ்திர சேவை பால், அதை வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் அண்டு ஹெவிலிதார் கிளர்க்கு, அதே மாதிரி ஃபோர்ஸஸ்ஸு, ஜெண்டரு, டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட்டு, யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சிஎஸ்டி எல்லாருக்குமே வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் அதை பற்றி இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட்டு, என்ன போஸ்டிங்கு, அதை மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க. குவாலிஃபிகேஷன், ஏஜ், செலெக்ஷன் ப்ராசஸ் அதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்ல செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா OMR பேஸ்டாக இருக்கலாம். அது கரெக்டாக தெரியல. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு.
ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, இந்த ரன்னிங்கு அதெல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்கள் ஹைட்டு வெயிட் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் அதெல்லாமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வரும். அடுத்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டைப்பிங் டெஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம், ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து சேல்ரி. இதுக்கு சேல்ரி எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோ இதுக்கு 25,000 81,000 வரையும் இருக்கும். ஸோ பேசிக் உங்களுக்கு 25,000 இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டபிள், ஹேவல்தார் கிளர்க்கு இந்த 2 போஸ்ட்டுக்கும் 29,000 92,000 வரையும் சேலரி இருக்கும். ஸோ பேசிக் உங்களுக்கு 29,000 இருக்கும். ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 12th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் ஸ்டெனோ டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று ஸ்டெனோ தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோ, இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு கண்டிப்பாக ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும், +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோ தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோ தெரிஞ்சால் மட்டும் போகாது, அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சில பேர் கேட்பாங்க, ப்ரோ எனக்கு ஸ்டெனோ தெரியும் ஆனால் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ஸ்டெனோ தெரியும், நீங்கள் ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரூஃப் அதுதானே, உங்களுக்கு ஸ்டெனோ தெரியும் அப்படின்றீங்க, பட் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை தான் அவங்க ஒரு ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல். வாரண்ட் ஆஃபீஸருக்கு குவாலிஃபிகேஷன் தெரியல, நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெட் கான்ஸ்டபிளுக்கு சேம் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஷார்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹேவல்தார் கிளர்க் போஸ்ட்டுக்கும் சேம் தான், +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஷார்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் டைப்பிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் இருந்து 20 கொஷின் வரும். ஸோ மொத்தம் 100 கொஷின் 100 மார்க். இந்த 5 சப்ஜெக்டில் இருந்து 20 கொஷின் வரும். சரிங்களா? ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு 20 கொஷின் வரும். இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு 20, ஆப்டிலேருந்து 20, அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர்லேருந்து 20. ஸோ மொத்தம் 100 கொஷின் 100 மார்க். ஒரு கொஷனுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷனில் ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதில் உங்கள் ஹைட்டு வெயிட்டு இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி எஸ்சி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பேண்டட், 82 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 76 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பேண்டட், 81 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஹைட்டு யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தால் 150 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 200 நீங்கள் பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் 9th ஜூன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனும் 9th ஜூன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 9th ஜூன் எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.